அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். கதையின் அத்தியாயம் 3 கனவுகள். நீண்ட நாட்களுக்கு பிறகு கிருஷ்ணர் ஒரு சொப்பனத்திற்கு உட்பட்டார். துவாரகையின் படுக்கை அறையில் சயனத்தின் கடைசி பாகத்தில் தன் உடலின் மீது படரும் காற்றின் ஈரம் அவர் துயிலின் நெடிய வனத்தினுள் பிரவேசித்த போது சொப்பனத்தின் இதழ்கள் விரியத் துவங்கின. கிருஷ்ணர் மலையுச்சியில் மேயும் ஆடுகளின் மீதான கவனத்துடன் பாறையில் சரிந்து தெற்கே ஓடும் நதியை கண்டவராக இருந்தார். நதி சீறிக்கொண்டு ஓடுவது போல சப்தம் உரத்து கொண்டிருந்தது. தொலைவில் நதியின் மறுகரைக்கு அப்பால் ஒரு ஸ்திரீயும் சில சிறுவர்களும் சுமக்க முடியாத பாரத்துடன் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் ஏதோ ஒரு பொருளை கொண்டு வருவது போலிருந்தது. யார் அவர்கள் என தொலைவால் புலப்படவில்லை. அவர்கள் காட்டுவாசிகளைப் போல தெரிந்தனர். அவர்களின் வேதனை மிக்க மூச்சுக்குரல் தொலைவு வரை கேட்டுக்கொண்டிருந்தது. நதியை நோக்கி நெருங்கி வர அவர்கள் ஒரு மனிதனின் உடல் எலும்புகளை சுமந்தபடி வந்து கொண்டிருப்பதான காட்சி தெரிந்தது. மத்திய வயதுடைய அந்த ஸ்திரீ யாரையும் பின் திரும்பி பார்க்கவும் விரும்பாதவளாக வந்து கொண்டிருந்தாள். அவள் முன்பாக நடந்து வந்தவன் கைகளில் ஒரு கபாலம் இருந்தது. மற்ற இருவரும் உடல் எலும்புகளையும் சாம்பல் களையமும் கொண்டு வந்தனர். ஒரே முக சாயல் கொண்ட இருவர் முன் நடந்தவர்களைப் போல மற்றொரு உடலின் சிதை எலும்புகளை சுமந்தபடி அழுது வீங்கிய கண்களுடன் நடந்து வந்து கொண்டிருந்தனர். அந்த பெண் நதியின் சீற்றத்தை கண்டவளாக கரையில் காத்து கொண்டிருந்தாள். அவளது பருத்த உடல் பெருமூச்சிட்டவாறு இருந்தது. சிறிய துடுப்பு கொண்ட பரிசலை தேடி எடுத்து வந்தான் சிறுவர்களில் மூத்தவன். அவர்கள் பரிசலில் ஏறிக்கொண்டனர். அவர்களில் பலம் கொண்ட சிறுவனின் கைகள் நீரை துடுப்பென விலக்கி நகர்ந்தன. நதியின் இரைச்சலில் அவர்கள் கடந்து மறுகரை வர முடியவில்லை. பரிசலில் துளையிட்டு நீர் பெருகத் துவங்கியது. காப்பாற்றுவதற்காக அவள் தன் மகன்களில் மூத்தவனை தண்ணீரில் தள்ளிவிட்டாள். அவன் தனது கபாலத்தோடு நதியில் வீழ்ந்தான். அவள் ஒவ்வொருவராக தள்ளிவிட்டு இரட்டையர் போலிருந்தவர்களிடம் நீங்கள் தப்பிப் போய்விடுங்கள் என்றபடி குதிக்க தயாரான போது அவர்கள் விசும்பி கதறினர். அப்போது அந்த ஸ்திரீயின் குரல் கேட்டது. சோதரா, வசுதேவா, நான் ஏன் இத்தனை துயரமடைகிறேன்? அது தனது சகோதரி குந்தி என அறிந்த கிருஷ்ணர் குரல் கொடுக்க சப்தமிட்டார். குதித்து விடாதீர்கள், நான் இருக்கிறேன். அவர்கள் அந்த குரலுக்கு பதில் தரவில்லை. கிருஷ்ணர் ஓடி நதி நோக்கி போகும்போது அவர்கள் குதித்திருந்தார்கள். சில எலும்புகள் மட்டுமே மிதந்தன. தாங்க முடியாத துயரத்தில் விம்மி குரலிட முயன்றபோது விழிப்பு கண்டது. கிருஷ்ணர் தனது உதிரத்தில் தான் கண்டிராத சகோதரிகளின் குழந்தைகள் மீது ஈர்ப்பு கூடியது. எழுந்து வெளியே வந்து நின்றார். தகப்பனற்ற ஸ்திரீயும் குழந்தைகளும் தாயுமற்ற இரட்டையர்களும் தண்ணீரின் உள் அலையும் காட்சி மோதிக்கொண்டே இருந்தது. கிருஷ்ணர் பாண்டவர்களின் நேசனான தன்னை உணர்ந்தபோது யாரோ ஒரு பெண்ணின் பாட்டு தொலைவில் கேட்டது. ஓ தாய்மாமனே, நீ என் பிள்ளைகளுக்கு காற்றாய் இருக்கிறாய். உன் வலிவை தந்து வளர்த்துவிடு. பாண்டவர்கள் சேர்ந்த சில நாட்களுக்குப் பிறகு காந்தார அரசனும் அஸ்தினாபுரத்தின் நிரந்தர விருந்தாளியாகிவிட்ட மாமனான சகுனிக்கும் ஒரு கனவு வந்தது. அன்றைக்கு சகுனி முன்னிரவிலே உறங்குவதற்கு சென்றிருந்தான். கனா துவங்கியது. எங்கிருக்கிறோம் என அவனுக்கு புலப்படவே இல்லை. நெருக்கமான ஒரு சப்தம் மட்டுமே தொலைவில் கேட்டது. சோதரா, குழந்தைகள் பசியாக இருக்கிறார்கள். பழங்களை சேகரித்து வா. சகுனி இக்குரலின் திசையை கண்டபோது மழையற்று எரிந்து கொண்டிருக்கும் வெயில் ததும்பிய வனவெளியின் பெரிய கரிய பாறை மீது 100 பிள்ளைகளோடு தனது சகோதரி அமர்ந்திருந்தாள். பார்வையற்ற கணவன் ஒரு செம்பாறை மீது அமர்ந்திருந்தான். வனத்தின் விருட்சங்கள் உலர்ந்து வெடிவு கண்டிருந்தது. கணவனைப் போலவே கண்களை கட்டிக்கொண்டு விட்ட ஸ்திரீ வேதனையுடன் பாறையில் அமர்ந்திருந்தாள். அரண்மனை இல்லை, ஏவல் ஆட்கள் இல்லை. பசியின் குரல் மட்டும் கேட்டுக்கொண்டே இருந்தது. சகுனி வனத்தினுள் நடந்து கொண்டே இருந்தான். எங்கும் இலைகள் உதிர்ந்து சருகாகி இருந்தன. நீண்ட அமைதி ததும்பிக் கொண்டிருந்தது.
காலடி ஓசை கேட்டு பதுங்கின அணில்கள். மரங்கள் கனிதராத காலமாக இருந்தது. தொலைவு வரை தனது சகோதரியின் குரல் கேட்டுக்கொண்டே இருந்தது. உதிர்ந்த கனிகள் ஏதாவது தென்படக்கூடுமா என்று கூட பார்த்து கொண்டே அலைந்தான். சகுனியின் செவிகள் திறந்தே இருந்தது. 100 குழந்தைகளின் தகப்பனான திருதராஷ்டிரன் ஒரு சப்தத்தினை கேட்டான். அது எங்கிருந்தோ ஓடிவரும் செந்நரிகளின் சப்தம் என்பது அதன் சீற்றல் ஓசையிலே கேட்டது. அவன் பதற்றமுற்றவனாக சொன்னான், குழந்தைகளை அணைத்துக்கொள், நரிகள் வருகின்றன. குழந்தைகள் நடுங்கின. சகுனி நரிகளின் குரலை கேட்டான். அவை தனது சகோதரியின் திசை நோக்கி செல்லும் ஓசை அறிந்தவனாக ஓடி திரும்பத் தொடங்கினான். நரிகள் சில நிமிடம் தயங்கி நின்றன. பின் அவை பாய்ந்து உதிர ருசி கொள்ள துவங்கின. என் குழந்தை, அண்ணா, அம்மா என குரல் சிதற சிதற தனது வலிவை திரட்டி திருதராஷ்டிரன் நரிகளை விரட்டி கொண்டிருந்தான். பார்வை திரையை விலக்காத சகோதரியின் உரத்த குரல் கேட்டது. சகுனியே, சகோதரனே, என் குழந்தைகளை நரிகள் புசிக்கின்றனவே. சகுனி தனது வீசுகம்பால் நரிகளை துரத்தினான். அவைகள் குழந்தைகளை குற்றுயிராக்கி ஓய்ந்திருந்தன. யாவரும் தாழ முடியாதபடி துயரம் ஏறி விசும்பினர். இறந்து போன குழந்தைகளைக் கண்ட மற்ற சிறுவர்களின் நடுக்கம் கூடிக்கொண்டே வந்தது. சகுனி துக்கம் மீறியவனாக சிறுவர்களை கட்டிக்கொண்டு அழுதான். 2 பார்வையற்றவர்கள் மணலில் சரிந்து விம்மும் காட்சி மனதை ரணமாக்கியது. பாதுகாப்பற்ற குழந்தைகளின் மரணத்தை கண்டதன் இயலாமை பீறிட்டது. உதிர வாசனைகளோடு நரிகள் எங்கோ பதுங்கிக் கொண்டன. மனம் துவள சகுனி கோபமும் இயலாமையும் பாதுகாப்பாக காக்க வேண்டுமென்ற திடமுமாக வில்லேந்தி சப்தமிட்ட போது தனது அறையில் விழித்து கொண்டான். அவன் உடல் நடுங்குவது அடங்க சில நிமிடம் ஆகாது. தனது சகோதரியும் குழந்தைகளும் பாதுகாப்பாக உறங்குகிறார்களா என பார்த்து வருவதற்காக சென்றான். சகோதரியின் அறையில் விளக்குகள் எரிந்து கொண்டிருந்தன. அவள் தன் தனி அறையில் இருந்தாள். குழந்தைகள் சயனிக்கும் அறைக்கு போனபோது யாவரும் துயிலின் வெம்மையில் மூழ்கி இருந்தார்கள். சகுனி தன் அறைக்கு திரும்பிய போது உதிரம் சூடாகி உடம்பை அதிவேகமாக சுற்றுவது போலிருந்தது. பின் அவன் தனது தேசத்திற்கு திரும்ப ஒருபோதும் நினைவு கொள்ளவே இல்லை. யுதிஷ்டன் கனவு கொள்வதே இல்லை. கனவுகள் அலைக்கழிப்பு மிக்கவை. அவை எந்த மனிதனையும் துயர் உற செய்துவிடக் கூடியவை என யுதிஷ்டன் அறிந்திருந்தான். ஆனாலும் கனவுகள் எவர் அனுமதிக்கும் காத்திருப்பதில்லையே. வனவாசத்தின் நாள் ஒன்றில் தர்ப்பை புல்லின் படுக்கையில் சகோதரர்களோடு படுத்திருந்த யுதிஷ்டனின் கனவில் 2 மிருகங்கள் வெளிப்பட்டு மிகவும் பரிச்சயமான குரலில் பேசத் துவங்கின. ஏ ராசனே, நீயும் உன் சகோதரர்களும் அதித்திகளும் இந்த வனத்தில் உள்ள மிருகங்களில் பெரும்பான்மையை வேட்டையாடி கொன்றுவிட்டீர்கள். உங்கள் கண்களில் படாமல் நாங்கள் நடமாடுவதும் இரை தேடுவதும் இயலாது போயிற்று. எங்கள் வம்சத்தின் பாதியை புசித்த பிறகும் கூட உங்கள் பசி அடங்கவே இல்லை. மீதமிருப்பவர்கள் சொற்பமே. நாங்களும் அழிந்துவிட்டால் பின் இந்த வனத்தில் எங்கள் வாசனை அற்று போய்விடும். இந்த வனம் எங்களது ஆதி வீடு. பூர்வ காலம் தொட்டு நாங்கள் சூரியன் அறியாத இந்த இருள் கூடின வெளியில் நடமாடி இனம் பெருக்கி அலைந்தோம். உங்கள் வேடுவம் எங்களின் வம்சத்தையே அழித்துவிட்டது. ஹே நீதிராசனே, நீ எங்களை புசிப்பது எப்போதுதான் நிற்கும்? உங்களின் வன் கொலையில் நாங்கள் செத்துக்கொண்டே இருக்க வேண்டியது தானா? போய்விடுங்கள் இந்த வனத்தை விட்டு வேறு வனத்திற்கு. நாங்கள் மீதமிருக்கும் சிலராவது உயிரோடு பெருகி வாழ்வதற்கு இடம் விட்டு போய்விடுங்கள். மிருகங்களின் முகங்கள் கனவில் தோன்றி சுழன்றன. யுதிஷ்டன் அப்போதுதான் உணர்ந்தான் கானக வேட்டையில் அவர்கள் அழித்த உயிர்களை. மிருகங்களின் மஞ்சள் நிறமான ஆழ்ந்த கண்களில் குரூரம் கலைந்து கருணையின் மீதான கசிவு தென்பட்டது. அவன் மிருகங்களின் இயல்பு குலைந்த முகத்தினைக் கண்டு தவற்றிற்கான ஒப்புதலை தந்தவனைப் போல சொன்னான், நாளையே இந்த வனத்தை விட்டு போய்விடுகிறோம். கனவில் மிருகங்கள் கலைந்து போகும் வரை அதன் கண்கள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. யுதிஷ்டன் அந்த வனம் விட்டு போக வேண்டுமென சகோதரர்களிடம் சொன்னபோது
அவர்கள் காரணமற்ற சலிப்பும் மூத்தவரிடம் கொண்ட மரியாதையுமாக பின் நடந்து வேறு பகுதி போயினர். சொப்பன பலன் சொல்லும் ஆருடக்காரர்கள் பலர் அந்த தேசத்தில் இருந்தனர். அவர்களிடம் இருந்துதான் நான் மேற்சொன்ன கதைகளை கேட்டறிந்தேன். பயமும் தினசரி வாழ்வின் எதிர்பாராத தருணங்கள் அதிகமும் கூடிய வாழ்நிலையில் அவர்கள் சொப்பனத்தினின்று பிரிந்துவிட முடியாதவர்களாக இருந்தார்கள். அஸ்தினாபுரத்தில் சில வகையினர் சொப்பனங்களை இயல்பு வாழ்க்கையின் பகுதியாகவே கருதி அதற்கு உரிய நியதி கொள்ளவும் பழகியிருந்தனர். நனவில் சந்திக்க முடியாத பெண்ணை கனவில் கண்டு மகிழ்வது நனவென்றே அறியப்பட்டது. தேசம் அரைமயக்க நிலை கொண்டிருந்ததால் சொப்பனங்களை அறிவதிலும் அதன் உட்பொருள் காண்பதிலும் ஆருடக்காரர்கள் விற்பனர்களாக இருந்தனர். திருமணங்களில் பாதி சொப்பனங்களால் மட்டுமே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருந்தன. கர்ணன் நெடுநாட்களாக அந்த கனவினை கண்டு வந்தான். ஒரு நதியில் இருந்து கிளை வழி ஒன்று பிரிந்து நகர வழிகளில் குறுக்கிட்டு தனது வீட்டுப்படிகள் ஏறி தனது படுக்கையின் கீழே சுருண்டு கொள்கிறது. நதி யாரையோ காண வந்தது போல் அவனது முகத்தை பார்த்து கொண்டே இருந்தது. தான் நீரின் படுகையிலே படுத்திருப்பது போல தோன்றும். அது ஏதோ வகையில் மிக கதகதப்பானதாக இருக்கும். இக்கனவு தோன்ற துவங்கும் போது புலப்படாத முகம் ஒன்று நினைவில் பொங்கி எழும். வீறிட்டு அழும் குழந்தையின் சப்தம் பின் தெளிவற்று அவனுள் படர்ந்து அடங்கிவிடும். இக்கனவின் நாட்களில் அவன் விழித்து கொண்ட போது மிக துயருற்றவனாகி விடுவான். சொப்பன பீதியை அடைந்தவர்கள் நிஜ வாழ்வின் மர்மத்தை எளிதில் கடந்து போயினர். சொப்பனத்தின் படுகையாகவே சில நேரங்களில் அந்நகரம் விரிந்திருந்தது. சொப்பனம் ஒரு பாக்ஷை. அது நீங்கள் கற்று தேர்ந்துவிட முடியாதது. பழகி ருசிக்க மட்டுமே முடிந்தது அக்கன பாக்ஷை. கதையின் அடுத்த பகுதி 11. அஸ்திரா. வயது முதிர்ச்சியுற்ற ஒரு தகப்பனும் அவனது மகனும் மட்டுமே ஒரு சிறு கிராமத்தில் இருந்தார்கள். தகப்பன் முதுவயது கொண்டும் திடமானவனாக இருந்தான். மகன் வேட்டைக்காக சுற்றி அலையும் போது தகப்பன் எங்காவது காட்டு கிழங்குகளை தேடிக்கொண்டிருப்பான். மகன் அஸ்திரங்களில் நல்ல பயிற்சி கொண்டவனாக இருந்தான். ஆனாலும் அவனுக்குரிய சரியான வில் கைவசமாகவில்லை. அவன் நான் ஏற்றும் வேகம் தாளாது வில் முறிகின்றன. ஒரு நாளின் இரவில் உறங்கும் தகப்பனின் உறவம் கண்ட அவன் ஒரு ஜனம் திகைத்து பின் இயல்பாகி தனது வில்லை தான் கண்டதாக உணர்ந்தான். விழித்த தகப்பனிடம் அவனது முதுகெலும்பை தான் வில்லாக உருக்கொள்ள ஆசைப்படுவதாக கூறினான். தகப்பனும் சம்மதித்து தானே புலன் ஒடுக்கி சில நாளில் இறந்தும் போனான். தகப்பனின் முதுகெலும்பை வில்லென ஏந்தியவனை கண்ட மிருகங்கள் ஒடுங்கின. அவன் தனது குறியை தகப்பனின் மீதேறி எய்வதால் அது இடியென உரத்து சப்தமிட்டது. வில்லில் வெதுமையும் வலியும் ஏறிக்கொண்டே இருப்பதாக உணர்ந்து கொண்டே இருந்தான். தகப்பனின் நாவென வில்லேற்றம் சப்தமிட்டபடி இருந்தது. கதையின் அத்தியாயம் யுத்த துவக்கம். காற்றின் கிளை வழிகளை அறிந்து சொல்லக்கூடிய மனநுட்பம் கொண்டவர்கள் பலர் அஸ்தினாபுரத்தில் இருந்தார்கள். அவர்கள் காற்றின் நடமாட்டத்தை தங்கள் நாசியால் உணர்ந்து அறியக்கூடியவர்கள். காற்று அடர்ந்த விருட்சம் ஒன்றினைப் போல தனது கிளைகளை விரித்து மேலோடியும் விரிந்தும் சுழன்றும் சென்று கொண்டே இருக்கிறது. 7 வகையான கதி மாற்றம் ஒழுங்கு தவறாமல் தொடர்ந்து நடந்து வருகிறது என்றும் அறிந்த ஒரு மனிதனை சந்தித்தேன். அவன் எல்லா மனிதர்களைப் போலவே மிக மெலிந்தவனாகவும் கூரிய கண்கள் கொண்டவனுமாக இருந்தான். அவன் தன்னோடு நெருங்கி பழகி வரும் சிநேகிதனை பற்றி பேசுவதைப் போலவே காற்றை ஒருமையிலும் மிக நெருக்கமாகவும் விழித்து பேசிக்கொண்டிருந்தான். அவன் கூட்டிச் சென்ற வெளிகள் எங்கும் அலைந்து கொண்டே இருந்தேன். அவனை ஒரு உளவாளியைப் போல இராஜாங்கம் வைத்திருந்தது. மிகவும் இரகசியமாக யாரும் அறியாத இரவுகளில் அவன் அரண்மனையின் அறைகளை நோக்கி அழைத்து போகப்படுவான். விதுரனையோ பிதாமகர் பீஷ்மரையோ அவன் சந்தித்து பேச அழைத்து போவார்கள். அந்த மனிதனிடம் நகரை கடந்து செல்லும் காற்றின் கதியையும் அதன் இயல்பையும் அறிந்து கொள்ள வேண்டுவார்கள். அவன் 8000 வீரர்கள் கொண்ட படை நாட்டை கடந்து போனால் ஏற்படும் காட்சிகளைப் போல மனதில் காற்றினை விரித்த அதன் ஓட்டத்தினை விவரித்து கொண்டே இருப்பான். மற்ற நேரங்களில் அவன் இதை பற்றிய எதையும் அவன் எவரிடமும் பேசிக்கொண்டதே இல்லை.
அவனை சில நாட்கள் முன்பாக இரவில் அழைத்து வருவதற்காக காவல் வீரர்கள் வந்திருந்தார்கள். அவன் எல்லா நாட்களையும் போலவே மிகவும் இடுக்கிய தன் கண்களுடன் அரண்மனை நோக்கி பயணித்தான். அவன் முகம் இயல்பை விடவும் இறுக்கமாக இருந்தது. பின்னிரவிலும் கூட நகரின் இசை அடங்கவில்லை. நடனமும் வெறிகொண்ட மது கூச்சலும் தொலைவில் சென்று சுழன்றன. அவன் அரண்மனைக்குப் போனபோது மிக சொற்பமான எண்ணெய் விளக்குகளே எரிந்து கொண்டிருந்தன. அவனை இட வலமாக அழைத்து கொண்டு போய் மிக சிறிய அறையொன்றில் உட்கார செய்தனர். அந்த அறையில் நீண்ட திரை சீலைகள் அசைந்து கொண்டிருந்தன. 5 முகம் கொண்ட விளக்கு ஒன்று எரிந்து கொண்டிருந்தது. அவன் மிக நிசப்தமாக அமர்ந்திருந்தான். பிதாமகர் பீஸ்மர் அவன் இருந்த அறைக்குள் பிரவேசித்த போது அவன் எழுந்து ஓர் ஓரமாக நின்று கொண்டான். அவரது பொன்னிறமான சிகை அந்த செவ்வொளியில் தோற்றம் மாறிக்கொண்டே இருந்தது. அவர் ஏதேதோ யோசனைகளில் இருந்தார். தன் எதிரே நிற்கும் சலனமற்ற முகத்தை கண்டபடி அவனிடம் காற்றின் இயல்பை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தார். அவன் பதில் பேசவில்லை. அவர் தனது தாழ்வான குரலில் அவனிடம் கேட்டார், காற்றின் திசை வழி எப்போது மாறப்போகிறது? அவன் அந்த அறையின் சுடர்களில் ஒன்று கூட அலைவு கொள்ளாததைக் கண்டவனாக சொன்னான். காற்று திசை மாற இன்னும் நாட்கள் இருக்கிறது. காரணமற்ற இறுக்கம் படுகிறது. அவர் நிமிர்ந்து பார்த்தபடியே திரும்பவும் கேட்டார், என்ன சொல்கிறாய்? அவன் தனது கண்களை நேர்கொண்டபடியே சொன்னான். அறையில் உள்ள கல் விளக்கின் சுடர்கள் அசைவுறவில்லை. அவை நடுங்கிக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்க விரும்பியதை கேட்கும் வரை உங்களின் பதட்டம் காற்றில் பற்றி நகர்கிறது பிதாமகரே. அவர் அந்த மனிதனை நோக்கி கேட்டார், யுத்தம் துவங்கிட உள்ளது. எந்த இடம் காற்றின் உள்வட்டமாக இருக்கும் என அறிந்து சொல். காற்று திசை மாறி அடித்தால் அஸ்திரங்களை பிரயோகிக்க முடியாது. நீ காற்றின் இயல்பு வெளியை அறிந்து வர வேண்டுகிறேன். 18 அக்ரோனி சேனைகள் சுழன்று அலைந்தாலும் காற்றின் கதி மாறாத இடமாக இருக்க வேண்டும். அதற்கான நாட்களை கணக்கிடு. அவன் தலையசைத்தான். பிதாமகர் அவனிடம் சொன்னார், யுத்தம் ஒருவேளை நடக்காமலும் இருக்கக்கூடும். நீ அதை எந்த சூடுமின்றி தேடி வர வேண்டும். உன் கால்கள் கூட நீ செல்லும் திசையை அறியக்கூடாது. மிக மிக இரகசியம். அந்த மனிதன் அறையில் இருந்து வெளியேறிய 2ஆம் நாளில் தொலைவை நோக்கி பயணிக்கத் துவங்கினான். அவன் சமந்த பஞ்சகம் என்று விரிந்த பிரதேச வெளிக்கு வந்தபோது அங்கே காற்று சுற்றும் தன்மையை உணர்ந்தபோது அது தனக்கு சாதகமாக இருக்கும் என கண்டான். அவன் குருசேத்திரம் என்னும் அந்த நில வெளியெங்கும் சுற்றி அலைந்தான். செம்பழுப்பு நிறமுடைய மண்ணும் அருகாமையில் கடந்து செல்லும் நதியும் தொலைவிலிருந்து அந்த முடிவற்ற பகுதியை அவன் மனம் அளந்தது. காற்றில் அலைப்படும் ஒரு சிறகைப் போல அவன் அந்த இடங்களை அறிந்தபடி மிதந்து கொண்டிருந்தான். நாட்களையும் வேகத்தினையும் அவன் மனம் கணக்கிட்டது. அவன் கடந்து செல்லும் பாதையில் தன்னைப் போலவே மிக நுட்பம் கொண்ட மனிதன் ஒருவன் அங்கு வந்து போயிருப்பதை அறிந்தான். வந்த மனிதன் மிகுந்த அவசரத்திலும் தான் ஒரு இரகசியம் என்பதை கண்டுபிடித்துவிட்ட வியப்பிலும் இந்த இடத்தினை அறிந்து திரும்பியிருக்கிறான் என அறிந்தபடி அவன் தனது தேசத்திற்கு திரும்பினான். யுத்த அரங்கமாக அவன் சமந்த பஞ்சகத்தை தேர்வு செய்ததை சொன்னான். அங்கே காற்றின் கதி சமனமாகி இருக்கிறது என்றும் மேற்கில் நின்று யுத்தம் செய்பவர்களுக்கு இது சாதகமாக இருக்கும் என்றும் அவன் தான் கண்டு வந்ததை சொன்னான். பிதாமகர் அதை அறிந்தபடி அந்த மனிதனை சொர்ண புஷ்பம் தந்து அனுப்பும்போது அவன் தனக்கு விருப்பமற்றதை சொல்வது போல சொன்னான். நமக்கு முன்பே அந்த இடம் யுத்த அரங்கமாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. யாரோ ஒரு மனிதன் வந்து போயிருக்கிறான். பிதாமகர் அதை கேட்டதும் தனது மனதிற்குள்ளாக சொல்வது போலவே சொன்னார். யுதிஷ்டன் மிகுந்த வேகமுடையவனாகிவிட்டான். உன் மன நுட்பத்தை விடவும் சகாதேவனின் கண்கள் நட்சத்திரங்களின் நகர்வு வழியே இதை அறிந்திருக்கக்கூடும். வெளியேறி அவன் போன பிறகும் அந்த அறையிலே அமர்ந்திருந்தார் பிதாமகர். விதுரனின் வருகைக்காக அவர் காத்து கொண்டிருந்தார். விதுரன் தன்னோடு தன்னைப் போலவே மிகவும் ஒடுங்கிய ஒரு மனிதனை அழைத்து வந்தான். அந்த மனிதன் ஒளியின் கதி அறிந்து க்ஷணத்திற்கு க்ஷணம் எங்கிருந்து எங்கு விரிகிறது, ஒளிர்கிறது, குறைகிறது என்பதை ருசித்து கொண்டே வருபவன்.
அவனை விதுரன் யுத்த களம் தேடுவதற்காக அழைத்து வந்திருந்தார். அந்த மனிதன் பிதாமகரின் முன்னால் தலையை வணங்கியபடியே சொன்னான். மிகுந்த ஒளி இல்லாததும் சீராக ஒளி விரியக்கூடியதுமான சமந்த பஞ்சகத்தை கண்டேன். அங்கு நீண்ட பகல் வருவதில்லை. மிக குறைந்த பகல் கொண்ட நாட்களே யுத்தத்திற்கு சாதகமாக இருக்கும். யுத்த திசையில் காலையில் துவங்கி ஒளி விரிவதை விடவும் அதன் இரண்டாம் போக்கான மேற்கில் வீசும் ஒளி திக்கே யுத்த சாதகமாக இருக்கும். விதுரன் பிதாமகரின் கண்களையே பார்த்து கொண்டிருந்தான். பிதாமகர் அவனை அனுப்பிவிட்டு விதுரனிடம் சொன்னார், யுத்த களம் முடிவாகிவிட்டது. குந்தி புத்திரர்கள் முடிவு செய்து விட்டார்கள். குருச்சேத்திரம். எப்போது யுத்தம் துவங்கப் போகிறது என நாட்களை மட்டுமே கணக்கிட வேண்டும். விதுரன் இதை முன்பே அறிந்தவனாக ஆச்சரியம் ஏதுமற்றவனாக சொல்லிக் கொண்டிருந்தான். 18 இடங்களில் ரதங்கள் செய்யப்பட்டு வருகின்றன. அஸ்திரங்களை செய்யும் தச்சர்கள் பகல் இரவாக வேலை செய்கிறார்கள். யானைகள் பழக்கப்பட்டு வருகின்றன. களஞ்சியக்காரர்கள் தானியங்களை சேகரித்து கொண்டே வருகிறார்கள். பிதாமகர் சலனமில்லாமல் சொன்னார், விதுரா, யுத்தமென வந்த பிறகும் நீ குந்தி புத்திரர்களோடுதான் இணக்கமாக இருக்கிறாய். உன் மனம் அவர்கள் நிழலென பின் அலைகிறது. நீ அறிந்த இரகசியங்களை கூட மறைக்கிறாய். விதுரன் தனது குரலில் கடுமையோடு பேசினான். மன்னரின் ஒரு வார்த்தை யுத்தத்தை நிறுத்திவிடும். அவர்கள் கேட்பது யாசகமல்ல, உரிமை. அவர்களுக்கு உரியதை நாம் அவர்களுக்கு தந்துவிட வேண்டியது தர்மம்தானே. பிதாமகர் இதில் மௌனமாய் இருப்பது அவரின் ராஜ விசுவாசத்தை மட்டுமே காட்டுகிறது. பிதாமகர் அந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டவரைப் போல சொன்னார். விதுரா, உன் சகோதரனும் அஸ்தினாபுரத்தின் அரியணைக்கு உரியவனுமான திருதராஷ்டிரனை நான் தடுத்து வைத்திருக்கிறேன் என்கிறாயா? அவன் தனது புத்திரர்களின் பாவையாகிவிட்டான். நாம் யுத்தமென வந்தால் என்ன செய்வதென முடிவு கொள்ள வேண்டும். விதுரா, நீ இந்த தேசத்தின் நியாயவான். உனக்கு உறவுகளோ மனக்லேசங்களோ இருத்தல் கூடாது. நீ இவைகளுக்கு அப்பாற்பட்டவன். சொல், நம்மிடம் போதுமான தானியங்கள் கையிருப்பு உள்ளதா? முதியவர்களும் ஸ்திரீகளும் பாதுகாப்பாக இருக்க தேவையான இடங்கள் உள்ளதா? 10 அக்ரோனி வீரர்களுக்கும் குதிரைகளுக்கும் உணவிட முடியுமா? போதுமான பசுக்கள் இருக்கிறதா? விதுரன் இந்த முறையீட்டின் முன்னே தன் மனதை புதைத்து கொண்டு விட்டான். அறுவடையில் இருந்தே நான் தானியங்களை சேகரிக்க துவங்கிவிட்டேன். அவை யுத்தம் துவங்கிய 80 நாட்களுக்கு போதுமானதாக இருக்கக்கூடும். மீதமுள்ள தானியங்கள் நமது அரியணைக்கு உட்பட்ட ராஜ்யங்களில் இருந்து வந்து சேர்கின்றன. 3 தேசங்களில் இருந்து பசுக்களை சேகரம் செய்துவிட்டேன். 10,000 தச்சர்கள் நமக்கு வேலை செய்கிறார்கள். ஸ்திரீகளும் குழந்தைகளும் பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டிய மறைவிடங்கள் தயாராகிவிட்டன. நுட்பமாக பொறிகளை செய்யும் மனிதர்களை தென் திசையிலிருந்து அழைத்து வந்திருக்கிறேன். பீஷ்மர் விதுரனின் செயல்களின் கதி அறிந்தவராக சொன்னார். நாம் யுத்த களத்திற்குள் சுற்றிலும் உள்ள கிராமங்களை தயாராக்கி கொள்ள வேண்டும். அவைதான் நமது படைகளுக்கான நிழல் இடம். யுத்தத்தில் காயமுறுபவர்களுக்கும் ரணமுறிவு கொள்பவர்களுக்குமான ரோக நிவாரண சாலைகளும் முறிவு மருத்துவர்களையுமே முன்னமே அனுப்பிவிட்டேன். அவர்கள் தென் திசை கிராமங்களில் இருப்பார்கள். வடதிசை கிராமங்களில் சல்லியம், பேரிகை, பனவம், துந்துபி, கொம்பு, சங்கம் என எண்வகை இசை வாசிக்கும் இசை வாணர்களும், புஷ்பங்களை மாலையாக்கும் மனிதர்களும், பசுக்களை பராமரிக்கும் மனிதர்களும் 6 கிராமங்களில் தங்கிவிடுவார்கள். பசுக்கூட்டங்கள் 8 கிராமங்களில் சேகரம் கொள்கின்றன. சங்கு வாசிப்பவர்களும் யானைகளுக்குமான உணவை வைத்திருப்பவர்களும் குதிரைகளுக்கு உண்டாகும் காயங்களை குணமாக்கும் வைத்தியர்களும் 2 கிராமம் வீதம் தங்கியிருப்பார்கள். முக ஒப்பனையாளர்களும் அஸ்திரங்களை கூர்த்தீட்டுபவர்களும் 3 கிராமங்களில் சுற்றிலும் இருப்பார்கள். இறந்த உடலை நதியில் வீசி எறிந்து வருவதற்கான ஒரு படை எப்போதும் தயாராக அருகாமை கிராமம் ஒன்றில் தங்கியிருக்கும் ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. பிற தேசமெங்கும் இருந்து யுத்தத்திற்கான படைகளை அனுப்பி வைக்கும் சம்பிரதாய முறைகள் நிறைவேறியிருந்தன. யுத்தம் துவங்கிட இருக்கிறதென யாவரும் அறிந்திருந்தனர். விவசாய வேலைகள் யாவும் வெகு வேகமாக முடிக்கப்பட்டன. பெண்கள் மிகுந்த வேலைகள் செய்வதான நாட்கள் வந்தது.
குதிரைகள் பாதைகளில் கடந்து கொண்டே இருந்தன. சமிக்ஞைகள் பழகிய கிளிகளை பயிற்றுவிக்கும் மனிதர்கள் கிளிகளுக்கு பறந்து சென்று கீச்சிட்டு வர பயிற்றுவித்து கொண்டே இருந்தனர். பாண்டவ கௌரவர் இருவர் தரப்பிலும் பசுக்களை பாதுகாக்கவும் அவற்றை பராமரிக்கவும் படை வீரர்களுக்கு தரும் மரியாதையை விடவும் அதிகமான ஏற்பாடும் தயாராயின. வீரர்கள் அஸ்திரங்களை பிரயோகித்து பார்த்தபடி இருந்தனர். யுத்தத்தில் பயன்படுத்தி போடும் சங்கு வகைகள் ஏராளம் இருந்தன. அந்த சங்கின் சப்தம் மிக வினோதமாக இருந்தது. சங்கினை ஓதி முழக்குபவர்கள் தங்கள் உரையிலிட்டு கொண்டு வந்த சங்குகளை முழங்கி சப்தமிட்டு பார்த்தனர். அதன் ஓங்காரம் வெட்ட வெளியில் எழும்பி நீண்டது. படைகள் புறப்பட்டன. வெவ்வேறு தேசங்களில் இருந்து கால்நடையாக நடந்து அவைகள் கடந்து கொண்டிருந்தன. வீரர்கள் கைகளில் வில்லும் அம்பும் கொண்டபடியும் வாள் ஏந்தியபடியும் தங்கள் கிராமங்களை கடந்து போய்க் கொண்டிருப்பதை சிறுவர்களும் பெண்களும் வேடிக்கை பார்த்தனர். குதிரைகள் ஒரு சீராக இரவிலும் இருளை தின்றபடி நடந்து சென்று கொண்டிருந்தன. குதிரைகளின் மீது அமர்ந்து போகின்றவர்கள் கற்சிலைகளைப் போல சலனமற்றவர்களாக கடந்தனர். பகலிலும் இரவிலும் யுத்த அரங்கமென தேர்வு செய்யப்பட்ட இடத்தை நோக்கி ஊர்ந்தபடி வந்து கொண்டே இருந்தன. வேறு வேறு பாஷைகள் கொண்ட வீரர்களின் கூச்சல் கிராமங்களை கடக்கும்போது தெருக்களில் பதுங்கி ஓடும் நாய்கள் தொலைவில் நின்று அவர்களை கண்டு கத்தி குரைத்தன. எங்கும் புழுதியையும் வெக்கையையும் எழுப்பியபடி வீரர்கள் போய்கொண்டே இருந்தார்கள். ரதங்கள் வேகமாக ஊரை கடந்து போவதை மலை மீது பசுங்கன்றுகளை மேய்த்து கொண்டிருக்கும் இடையர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். 48 நாட்களுக்கும் மேலாகியது படைகள் யுத்த களத்தின் அருகே வந்து சேர்ந்து தங்குவதற்கு. இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. கதையின் அத்தியாயங்களை தொடர்ந்து கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.